மார்னிங். மணி 7 ஆக போகுது. எல்லாம் போட்டபடியே கிடக்கு. இன்னும் அந்த அம்மனி வந்த பாடில்ல. வரட்டும் இன்னைக்கு. உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இப்போ ஏன் புலம்புற? மணி 6:39 ஆகுது. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. அவ என்னைக்கு லேட்டா வந்திருக்கா? எல்லாம் வந்துருவா. அதையும் நான் பாக்குறேன். ஐயா, அம்மா. சுப்பு, நானே சொன்னேன்ல, ரெஜிதானா டைமிங்னா ரெஜிதா. ஏன் டைமுக்கு தான் வருவாங்களோ? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? ஆமாம்மா, நீ சொல்கிறது கரெக்டே சுப்பு. ஏன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர மாட்டியா? இனிமேல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடணும். கேட்டுச்சா? அதுவும் இல்லாமல் அவ போடுற காஃபி யார் குடிக்கிறது? 10 நிமிஷம் முன்னாடி நீயே காஃபி போட்டுரு. ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. இருங்க, கவனிச்சுக்கிறேன். ரெஜி, இந்த காஃபிக்கு தேவை இவ்வளோ நேரம் வெயிட்டிங்க. என்னம்மா ஒரே உப்பா இருக்குது? உப்பா? ஐயோ, அவசரத்துல மாத்தி போட்டுட்டேன்னு நினைக்கிறையா? எங்க அனிதா, வேலைக்கு ஆள் வச்சாலும் நம்ம தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்குது. இதுக்கே அவளுக்கு கொடுத்தியா? சுச்சோ, இப்போ என்ன பண்றது? சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் ஒரு தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? காலங்கத்தில் என்ன உனக்கு ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு? அச்சோ, காஃபி கொட்டிடுச்சாடி சுப்பு. சாரிடி, மாமா உனக்கு ஸ்பெஷல் காஃபி ஒன்று போட்டு வரவா? ரெஜிமா, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுடா. இதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு மிருதுலா ரூமையும் க்ளீன் பண்ணிடு. நாளைக்கு அவ வர்றா. வசந்த், சாப்பிட வாடா. என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்ன விஷயம்? அதுவா, நாளைக்கு மிருதுலாம்மா வராங்கடா. நாளைக்கு காலையில் நேரத்தில் என்ன கோயிலில் விட்டுறியா? மிருதுலா வராங்களா? எப்போ வராங்க? என்னடா சிரிக்கிற? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சாப்பிட்றா. மாமா, மிருதுலாம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டா, போய் பாரு. மிருதுலாம்மா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நானே உங்களுக்கு வேண்டி கோயிலுக்கு போய் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. அதாங்க வச்சுட்டு போங்க. என்னக்கா, நானே சும்மா பிராங்க் பண்ணேன், அதுக்கே மூஞ்சி இப்படி வாடிடுச்சு. போங்கம்மா, நான் பயந்தே போயிட்டு தெரியுமா? சாரிக்கா, வாங்க உட்காருங்க. நீங்களே வச்சு விடுங்க. இப்ப சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அம்மான்னு கூப்பிடாதீங்கன்னு? பழகிருச்சுமா. பாரா, மறுபடியும் அம்மான்னு கூப்பிடுறீங்க. இனிமேல் என்ன மிருதுலான்னு தான் கூப்பிடணும். சரி மிருதுலா. சரிக்கா, எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிடுங்க. அனிதா ஆண்டி வீட்டுக்கு போகணும். சரிக்கா. என்ன மிருதுலா, அது வித்தியாசமா இருக்கு? இதுவாக்கா, இது நுவாவோட ட்ரையல் கிட்கா, பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. ஓ, பேடா? ஆமாம், இது சானிட்டரி பேட் தான். ஆனால் இதோட சேர்த்து இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்குது.
இது பீரியட் க்ரம்ஸ்லேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்கும். இதை ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டொமக் ஆர் பேக் க்ரம்ஸ் இருக்கிற ஏரியாவில் கிளாத்தில் வச்சா போதும். இது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மசில்ஸை ரிலாக்ஸ் ஆக்கி க்ரம்ஸை குறைச்சிடும். இது 8 hours வரைக்கும் நமக்கு ரிலீஃப் கொடுக்கும்க்கா. இது சானிட்டரி பேட். இதுலேயே 3 சைஸ் இருக்குது. எக்ஸல், மீடியம், லைட்டு. ரேஷஸ், இச்சிங்னஸ்ன்னு கொஞ்சம் கூட தராது. சேஃப்டியான பேடு, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். முக்கியமான விஷயம் என்னென்னா இது டிஸ்போசல் கவரோட இருக்கிறதுனால ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்போசல் கவர்லேயே சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க்கு பீரியட்ஸ்னால ஏற்படுற டயர்ட்னஸ், ஃபேட்டிஜின், பிரெஸ்ட் டெண்டர்னஸை ரெடியூஸ் பண்ணும். இது 100% வெஜிடேரியன். இதில் விட்டமின் பி, சி, டி, மெக்னீஷியம், இன்சுலின், கிரேப் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. 200 ml தண்ணிக்கு ஒரு சாஷேன்னு, ஒரு நாளைக்கு ஒரு சாஷேன்னு 5 நாள் பீரியட்ஸில் குடிக்கலாம். இதனால பீரியட் சிம்டம்ஸ் இல்லாமையே பீரியட்ஸை கடந்து வரலாம். கேட்கவே நல்லா இருக்கே. இதை எங்கே வாங்குறது? அதுவா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ட்ரையல் பேக்கான லிங்க் இருக்குது, அதில் போய் வாங்கிக்கலாம்க்கா. மிருதுலா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. சரி வா, உள்ள வா. வரேன். வாங்கக்கா. ரிச்சிகா உட்காருங்க. இல்லைடா, நான் நிற்கிறேன். சரி, என்னம்மா சாப்பிட்ற? ஜூஸ் சாப்பிட்றியா? ரிச்சிகா, உங்களுக்கு ஜூஸ் ஓகேவா? தண்ணியே போதும். சும்மா இருங்க ஆண்டி, எங்கள் 2 பேத்துக்கு ஜூஸே கொடுத்துருங்க. என்ன ஆண்டி பேப்பர் கப்பில் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, நீ எங்க வீட்டு பொண்ணு, அதனால உனக்கு சில்வர் கிளாஸ். இவ உங்க வீட்டு வேலைக்காரி தானே, யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இவள உன் பக்கத்துல உட்கார்றதுக்கு தகுதியான்னு யோசிச்சுக்க. நீ வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்க, உனக்கு எங்க தெரிய போகுது இதை பத்தி எல்லாம்? என்ன சொன்னீங்க? அம்மா, அக்கா நீங்க சும்மா இருங்க. இவங்களுக்கு தகுதி இல்லையா? அப்ப அந்த தகுதி எனக்கும் வேண்டாம் ஆண்டி. ரிஜிகா வாங்க போலாம். மாமா, இவதாம்மா கீதா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் பயங்கர சேட்டைக்காரி இவ. அப்புறம் இது ரம்யா. ஏண்டி வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவங்கன்னு சொல்கிற? கீதா ரம்யான்னு பேர் வச்சுருக்காங்க. எல்லாம் என்ன மாதிரி இங்கேருந்து நாங்கள் படிக்க வந்தவங்கம்மா. மா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பலாமா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிஞ்சுமா. துணியில் மடிச்சு வைக்க சொன்ன மடிச்சு வச்சிட்டியா? முடிச்சு வச்சிட்டோம்மா. சரி, மளிகை ஜாமான் தீர்ந்துருச்சு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. மா, நானும் கூட போட்டா? சரி, போயிட்டு வா. நீ எல்லாம் வாங்கிட்டு மிருதுலாட்ட கொடுத்துட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போயிரு. சரிம்மா. ரிஜிகா, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்கல்ல? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன். இருக்கு. ஆமா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனா விஸ்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு பெரிய டைரக்டர் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? சூப்பர்க்கா. ஆயிடுவார். நான் வரேன். சரிக்கா. ஆமாம், உங்கள் தம்பி வீட்டில் இருக்காங்களா? வீட்டில் தான் இருப்பான். கூப்பிடவா? வசந்தே. வேண்டாக்கா, இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. என்னக்கா கூப்பிட்டியா? ஆமாண்டா, மிருதுலா இப்போதான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். மிருதுலாவா? எங்க அலையாதுடா, அவள் போய் 1 மணி நேரம் ஆச்சு. போயிட்டாங்களா? சரி வாக்கா. அக்கா சொல்ல முறேன்ட்டேன், இந்த வாரத்துக்குள்ளே காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கவலைப்படாதடா, கட்டிக்கலாம். அப்புறம் நீ மாடு கண்ணு போட்டுருச்சா? பசுவா காளையா? 1 வாரம் ஆச்சு. இந்த தடவை லக்ஷ்மி தான். அப்படியா? சந்தோஷம். நீ மா, எப்போ வந்தீங்க? என் தம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு உன்னை கேட்டு தான் வரணுமா என்ன? சரி, காஃபி போட்டு கொண்டு வா. சரிம்மா. மா, கொஞ்சம் பணம் வேணும். பணம் வேணுமா? போன வாரம் தானே சம்பளம் வாங்கினேன். எதுக்கு? தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்.
ஓ அப்படியா, சரி அவர் வரட்டு சொல்கிறேன். என்ன நீ உடனே எடுத்து கொடுத்துருவ போல இருக்கு. யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். எல்லாம் என் தம்பியை சொல்லணும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு இப்படி தானமாக பண்ணிடுற போல இருக்கே. ஏய், பஸ்ஸில் வந்தது ரொம்ப அலுப்பாக இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வை, குளிக்கணும். சரிம்மா. வலையில் கழட்டலையா? கழட்டு. இந்த இதே கழட்டு. நல்ல தீ. அங்கதான் போது விடு. போகும்போது ஹீட்டரை போட்டுப்போ, குளிக்கணும். சரிம்மா. ரஜிதா, ரஜிதா, ஏ ரஜிதா, சொல்லுங்கம்மா. எங்கடி இங்க இந்த வளையல்? தெரியலம்மா. நீ தாண்டே கடைசியை கழட்டி வச்ச? ஆமாம்மா, ஆனால் இப்போதான் நான் ரூம்குள்ளேயே வரேன். பொய் சொல்லாத, நீ தானே திருடுன? மா, திருடினெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஓ, உண்மை சொன்ன மகாராணி கோவம் வருதோ? என்ன சத்தம் இங்க? என்னாச்சுக்கா? என்ன ஆச்சா? என் வளையல அவ திருடிட்டாடா. என்னக்கா சொல்ற? நல்லா தேடி பார்க்க, இங்கதான் எங்காச்சும் இருக்கோம். எல்லா இடத்துலயும் தேடியாச்சுடா. என் வளையல இவதான் திருடிட்டா. அவ தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு பணம் கேட்டுட்டு இருந்தால, அதான் எடுத்துட்டா. போதும், நிறுத்துங்க அண்ணி. நானும் வந்தலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவளை தான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் கூட அந்த மாதிரி சொன்னதில்லை. இப்போ என்ன உங்கள் வலையில காணும், அவ்வளோதானே? இந்தாங்க. என்னம்மா, என்னங்க சத்தம்? அவங்க வலையில காணுமாமா, அதுக்கு ரஜிதா மேலே பழி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. கட்டில இருந்த வளையல் தானே? நான் தான் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு பீரோவில் எடுத்து வச்சிருக்கேன். போதுமா? அவள் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருள் கூட வெளியே போனது கிடையாது. அவள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி. அவளை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருக்கோம். ஒருத்தவங்களை பழி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. வார்த்தையை போட்டால் அள்ள முடியாது, புரிஞ்சுக்கோங்க. சரி விடுமா. நீங்க வாங்கக்கா. ரிஸ்தா நில்லு. அவங்க பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத, அவங்க அப்படிதான். இந்தா. மா, எதுக்குமா? தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கேட்டேல்ல? பரவாயில்லம்மா, நான் வெளியே ரெடி பண்ணிக்கிறேன். நான் தானே கொடுக்குறேன், வாங்கிக்க. ரஜி, ரஜி, ஐயா, எங்கள் அக்கா ஒரு அறிவே இல்லாதம்மா, அதே அப்படி பேசிட்டா. நீ ஒன்றும் மனசு வச்சுக்காதம்மா. சரி, தம்பிக்கு அதை ஃபீஸ் கேட்டுன்னு கேட்டில்ல, இந்தம்மா. அம்மா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஐயா. கொடுத்துட்டாளா? சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு செலவுக்காக வைமா. இனிமேல் எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லணும், நாங்கள் இருக்கோம்மா. ஐயா, நான் உங்கள் வீட்டு பொண்ணு. சரிம்மா.